ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وسلم على محمد وبارك على محمد كما صليت وسلمت وباركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الذين آمنوا وعملوا الصالحات كانت لهم جنات الفردوس نزلا خالدين فيها لا يبغون عنها حولا. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: الحج عرفة. صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஹாஜிகளே, ஹாஜாக்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுடைய தனிப்பட்ட அன்பு, இரக்கம், கருணை, கிருபையின் காரணமாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த வருடம் ஹஜ்ஜுக்காக வேண்டி எங்களை இந்த இடத்திலே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். அல்லாஹுக்கு நாம் அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா எத்தனையோ பேர்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் எங்களை இந்த இடத்தில் சேர்த்திருக்கிறார். சகோதரர்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலாவுடைய பெரும் அழைப்பு தான் இந்த ஹஜ் என்பது. ஹஜ் என்பது அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலாவால் நமக்கு தரப்பட்ட பெரும் பாக்கியம். இந்த ஹஜ்ஜுடைய பாக்கியம் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா எல்லாருக்கும் கொடுப்பது கிடையாது. அதில் நாம் ஹஜ்ஜுடைய கடமைகளில் முதலாவது கடமையாகிய நீயத், அதாவது ஹஜ்ஜுடைய அர்கான்களில், ஃபர்துகளில் முதலாவது அர்கான்களில் ஒரு அர்கானாகிய நீயத்தை வைத்துவிட்டு இன்ஷா அல்லாஹ் நாங்கள் யௌமு தர்வியாவுடைய இந்த நாளிலே நாங்கள் இப்பொழுது மினாவிலே வந்து தரித்திருக்கிறோம். இன்றைய தினம் நாங்கள் மினாவில் இருப்பது ஒரு உயர்ந்த சுன்னத்தான அமல். நாளைய நாள் நாங்கள் செல்லக்கூடிய இடம், அதாவது இன்றைக்கு இரவே இன்ஷா அல்லாஹ் எங்களை கொண்டு போய் விடுவார்கள் அரஃபாவுக்கு. அரஃபா உங்களுக்கு தெரியும், ஆக முக்கியமான ஹஜ்ஜுடைய அமல்களில் ஆக இன்றியமையாத ஒரு அமல் தான் அரஃபாவுடைய அமல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபாவை பற்றி சொல்லும் பொழுது சொன்னார்கள், அல் ஹஜ்ஜு அரஃபா, ஹஜ் என்றாலே அரஃபா. இன்னும் சொன்னார்கள், ஷைத்தானுக்கு கேவலமான, கைசேதமான ஒரு நாள் அரஃபாவுடைய நாளை தவிர வேறொரு நாள் கிடையாது. ஏனென்றால் முழு உலக மக்களுடைய பாவங்களையும் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா அன்றைய நாளில் மன்னிப்பதை பார்த்து ஷைத்தான் என்ன செய்கிறான்? கைசேதப்படுகிறான், கத்துகிறான், அழுகிறான், சஞ்சலப்படுகிறான் என்பதாக சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, இந்த அரஃபாவுடைய நாளிலே அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா அரஃபாவில் இருக்கக்கூடிய ஹாஜிமார்களை பார்த்து மலக்குமார்களிடம் பெருமை பாராட்டி பேசுகிறான் என்பதாக சொன்னார்கள். கண்ணியமான சகோதரர்களே, ஆகையால் முதலாவது நாங்கள் விளங்க வேண்டிய விடயம், அரஃபா என்றால் என்ன? முதலாவது அரஃபா மைதானம். அரஃபா மைதானம் ஹரத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு பகுதியா, ஹரத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய ஒரு பகுதியா? முதலாவது அரஃபா ஹரத்துடைய எல்லைக்குள் கட்டுப்பட்ட ஒரு பகுதி அல்ல. அரஃபா ஹாரிஜ ஹத்தில் ஹரம், ஹரத்துடைய எல்லைக்கு வெளியே தான் அரஃபா இருக்கிறது.
ஆனால் மினா ஹரத்துடைய எல்லைக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அரஃபா 10 கிலோமீட்டர் நீளம், 10 கிலோமீட்டர் அகலம் உள்ள ஒரு மைதானம். அந்த மைதானத்துக்கு அரஃபா என்று பெயர் வந்த காரணம், உலமாக்கள் முக்கியமான 3 காரணங்களை எழுதியிருக்கிறார்கள். முதலாவது, அரஃபா என்றால் அர்த்தம். அரஃபா என்ற வார்த்தைக்கு முதலாவது அர்த்தம் அறிமுகம் என்று ஒரு அர்த்தம். அறிந்து கொள்ளுதல், அறிமுகமாகுதல் என்ற அர்த்தம் இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்திலிருந்து உலகத்துக்கு இறக்கப்பட்டார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாமோடு சேர்த்து அவர்களுடைய மனைவி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்திலிருந்து உலகத்துக்கு இறக்கப்பட்டார்கள். அந்த நேரத்திலே வரலாறு சொல்கிறது, தாரீஹு மக்கா போன்ற கிதாபுகளிலும் இந்த வரலாறுகள் பதிவாகி இருக்கிறது. இமாம் அஸ்ரகி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அதுபோல இலங்கை வரலாறுகள், இலங்கையும் இந்தியாவும் ஒன்றாக இருந்த காலத்தில் இருந்து இந்த வரலாறு பாதுகாக்கப்பட்டு வருகிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறக்கப்பட்ட இடம் இலங்கை. ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் இறக்கப்பட்ட இடம் வரலாறு சொல்கிறது சவுதி அரேபியா. உங்களுக்கு தெரியும், சவுதி அரேபியாவுடைய பழைய தலைநகரம் ஜித்தா. பழைய தலைநகரம் ஜித்தா, இப்போது ரியாத், இதற்கு முன்னால் ஜித்தா. அந்த ஜித்தா, நாங்க ஜித்தான்னு சொல்றதுக்கு சரியான பெயர் ஜெத்தா. ஜித்தாவுடைய இங்கிலீஷ்ல ஜெடா ஏர்போர்ட் தான் வாசிப்பான். என்ன, ஜெடா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். சரியான பெயர் ஜெத்தா. ஜெத்தா என்று சொன்னால் உம்மம்மா, பாட்டி என்று அர்த்தம். வரலாறு சொல்லுது, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்துடைய கபர் ஜித்தால தான் இருக்கு. அதனாலதான் முழு உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் பாட்டி, தாய் அவங்க தான். அதனாலதான் அந்த ஊருக்கு ஜித்தா, ஜித்தா என்பதாக பெயர் வந்தது என்பதாக எழுதுகிறார்கள். இப்பயும் அவனோட கபர் இருக்குதாம். ஆனால் சவுதி அரசாங்கம் அதை பார்ப்பதற்கு அனுமதிக்கவில்லை என்பதாக, அதை மூடி மறைத்து வைத்திருக்கிறார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. அதே போல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறங்கினது ஸ்ரீலங்கால. அந்த 2 பேரும், ஸ்ரீலங்கால இறங்கின ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் சவுதி அரேபியால இறங்கின ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமும் 2 பேரும் ஒருவரை ஒருவர் சந்தித்து கொண்ட இடம் அந்த மைதானம். இந்த மைதானம் அரஃபா மைதானம். அதனாலதான் அதற்கு அரஃபா என்ற பெயர் வந்தது. 2 பேரும் மாப்பிளையும் பொஞ்சாதியும் சந்திச்சு ஒருவருக்கொருவர் அறிமுகமானதால் அந்த இடத்துக்கு அரஃபா என்று பெயர். இது முதலாவது கருத்து. 2வது கருத்து, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹஜ்ஜுடைய வணக்கங்களை அந்த இடத்தில் வைத்து படித்து கொடுத்து விட்டு அல்லாஹ் கேட்டானாம், அரஃப்த, அரஃப்த அப்படின்னா அறிந்து கொண்டீர்களா, விளங்கி கொண்டீர்களா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களாம், அரஃப்து, நான் விளங்கி கொண்டேன். அதனால் அந்த இடத்துக்கு பெயர் அரஃபா. 3வது கருத்து, அரஃபாவுக்கு இன்னொரு விளக்கம், அர்த்தம் இருக்கிறது, ஏற்றுக்கொள்ளுதல். ஏற்றுக்கொள்ளுதல் என்ற அர்த்தம். அதாவது பாவம் செய்த அடியார்கள், நாங்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்தவர்கள், பாவம் செய்தவர்கள் முழு பேரும் அந்த மைதானத்திலே ஒன்று கூடி நாங்கள் எல்லாம் என்கிற பாவங்களை ஏற்று அல்லாஹ்விடம் கெஞ்சி மன்றாடி மன்னிப்பு கேட்பதால் அந்த இடத்துக்கு பெயர் என்ன? அரஃபா. இது அந்த இடம் சம்பந்தமான வழக்கு. அடுத்த கண்ணியமான சகோதரர்களே, ஹஜ்ஜுடைய ஃபர்துகள், ஹஜ்ஜுடைய அர்க்கான்கள் நாங்க 5 சொன்னோம் உங்களுக்கு. முதலாவது என்ன? நியத்து. 2வது அரஃபால தங்குறது. அப்படியா? அரஃபால தங்குறது ஹஜ்ஜுடைய அர்க்கான்களில் ஒரு அர்க்கான். அப்ப நாளைக்கு நீங்க அரஃபாவுக்கு போறீங்க, அங்க தங்க போறீங்க, அது ஃபர்லா வாஜிபா சுன்னத்தான்னு கேட்டா என்ன விளக்கம்? ஃபர்லு. அர்க்கான்களில் ஒரு அர்க்கான். ஃபர்ல ஃபர்லு என்று விளங்கி செய்யணும், சுன்னத்தை சுன்னத்து என்று விளங்கி செய்யணும், வாஜிப வாஜிப் என்று விளங்கி செய்யணும். விளப்பம் இல்லாமல் செய்யக்கூடிய அமல்களுக்கு கூலிகள் நிரப்பமாக கிடைக்காது. ஆகையால் நாளைக்கு, இப்ப இன்றைக்கு நாங்க இங்க தங்குறது என்னது? சுன்னத்து. நாளைக்கு நாங்க அரஃபாவுடன் தங்குறது, தரிக்கிறது என்ன? அது வாஜிப் அல்ல, அது ஃபர்து. அது ஃபர்து. அது இல்லாமல்
லா யதிம்முல் ஹஜ்ஜு இல்லா பிஹி, அரஃபாவில் தரிக்காமல் ஹஜ்ஜி நிறைவேற மாட்டாது. கண்ணியமான சகோதரர்களே, அரஃபாவுடைய ஃபர்துகள் 2 தான். அரஃபாவுல தங்கறதுக்குரிய நிபந்தனைகள் ஃபர்துகள் 2. ஒன்று, அவர் ஐயகூன அஹ்லன் லில் இபாதா, அவர் அந்த இபாதத்தை செய்வதற்கு தகுதியானவராக இருக்கணும். முதலாவது என்னது தகுதி? என்ன? ஹஜ்ஜி கடமையானவர். அது சின்ன பிள்ளையா இருக்கலாம், பெரிய ஆளா இருக்கலாம், அது பிரச்சனை இல்ல. அவருக்கு 2 விதமான பிரச்சனை இருக்கப்படாது. நாளைக்கு அரஃபால தங்குறவருக்கு 2 பிரச்சனை இருக்கப்படாது. ஒன்று, அல்லா யகூன சக்ரான், அவர் போதையில் இருக்கக்கூடாது. 2வது, முஹ்மா அலைஹி, மயக்கத்தில் இருக்கக்கூடாது. ஷாஃபி மதுஹபுடைய அஸஹான கௌலின் படி யாரு மயக்கத்தில் இருக்கிறாரோ, போதையில் இருக்கிறாரோ, இவர்கள் அரஃபாவில் கொண்டு வந்து வைக்கப்பட்டாலும் அவங்க அரஃபா செல்லுபடியாக மாட்டாது. நோயாளியா இருக்கலாம், வருத்தத்தில் இருக்கலாம், அல்லது தூக்க மஸ்தில் இருக்கலாம். இவங்கெல்லாம் அரஃபால இருந்தா என்ன செய்யும்? அரஃபா செல்லுபடியாகும், பிரச்சனை இல்லை. 2 பேருக்கு தான் என்ன செய்யலாது, செல்லுபடியாகாது. ஒன்று போதை, 2வது மயக்கம். இந்த 2ம் இருக்கக்கூடாது அரஃபால நிக்கிறவர். இது அரஃபால நிக்கக்கூடிய வெறுக்குரிய நிபந்தனை. இப்ப நாங்க இன்ஷா அல்லாஹ் அந்த அரஃபாவுல தரிக்கிறது வாஜிப்னு உங்களுக்கு, ஃபர்துன்னு உங்களுக்கு தெரியும். இப்ப அரஃபாவுல நிக்கிறதுக்குரிய ஒழுங்கு முறைகள், சுன்னத்தான ஆதாபுகள், ஒழுக்கங்கள், அங்க செய்யக்கூடிய அமல்கள், இப்படி ஒரு பட்டியலே இருக்கு. இந்த பட்டியலை நாங்க என்ன செய்வோம்? இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு முதாக்கரா செஞ்சுட்டு நாளைக்கு அங்க போய் அதெல்லாத்தையும் பூர்த்தியாக அமல் செய்யறதுக்கு முயற்சி செய்யுமா இன்ஷா அல்லாஹ். முதலாவது, அரஃபாவுல தங்குறதுக்குரிய முதலாவது ஒழுக்கம் சுன்னத்து குளித்துக் கொள்வது. இப்ப நான் சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்லுவேன், அது எங்களால செய்ய இயலாது. சரியா? எங்களால செய்ய இயலாத நிறைய சுன்னத்துகள் இருக்குது. ஆனா சொல்லித்தாரது கடமை. இப்படி எல்லாம் இருக்கின்ற விளங்குறது கட்டாயம். ஏழுமானத்தை செய்யறது. குளிக்கிற எங்க குளிக்கிறது தெரியுமா? அரஃபாவுல நமீரான் ஒரு பள்ளிவாசல் இருக்குது. அரஃபால நமீரான் ஒரு பள்ளிவாசல் இருக்குது. மினால் ஒரு பள்ளி இருக்குது, ஹைஃப்ன்ற ஒரு பள்ளி இருக்குது, முஸ்தலிஃபான ஒரு பள்ளி இருக்குது, மஷ்அருல் ஹராம். இதெல்லாம் இந்த 3 மைதானத்துடைய அடையாள சின்னங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு சொல்லுது, சீரா சொல்லுது, அரஃபாவுக்கு வாரத்துக்கு முன்னால, அரஃபா மைதானத்துக்குள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னால மஸ்ஜிது நமீரான் ஒரு இடம் இருக்குது. அந்த நமீராங்கிற இடத்துல இறங்கி கூடாரம் அடித்து அங்கே தங்கி அங்கேதான் குளித்தார்கள். ஆனா எங்களுக்கு நாளைக்கு அந்த இடத்துக்கிட்ட நெருங்கவுமே இல்ல, நினைச்சும் பார்க்க இயலாது. என்ற அரஃபாவுடைய ஹுத்பா சவுதி அரசாங்கத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டு நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் மதீனாவுடைய பழைய இமாம், அந்த மதீனாவுடைய இமாமாக இருக்கக்கூடிய, மூத்த இமாமாக இருக்கக்கூடிய அலி ஹுதைஃபி அவர்களால் ஹுத்பா நிகழ்த்தப்படும். முழு விஐபிகளும் அங்கதான் வருவாங்க. அங்க நாங்க நெருங்குறங்கிறது சாத்தியம் இல்லாத விஷயம். அடுத்தது எங்கட டென்ட், அரஃபாவுடைய டென்ட் எங்க கொண்டு போய் எங்களை போடுவாங்கன்னு தெரியாது. ஆகையால எங்களுக்கு ஆசை இருக்குது, ஆர்வம் இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த இடத்துல இறங்கினாங்களோ அங்க இறங்கணும், அங்க நாங்களும் தங்கணும், அங்க நாங்க குளிக்கணும். யோசிச்சு பாருங்க, 20 லட்சம் பேரும் வந்தாண்டா என்ன நடக்கும்? சாத்தியம் இல்லாத விஷயம். அதனால நாங்க இன்ஷா அல்லாஹ் இங்க இருந்து போக போகலையே எழுந்தா என்ன செய்யலாம், வசதிப்பட்டா குளிச்சுக்கங்க. அப்படி இல்லையா நாளைக்கு அங்க போய் சேருவீங்களே, சேர்ந்ததுக்கு பின்னால என்ன காலையில இருந்து அங்கதான் இருப்போம், காலையில இருந்து அரஃபால தான் இருப்போம். அங்க ஏழுமானவங்க குளித்துக் கொள்ளுங்கள். மஸ்ஜிது நமீராங்கிறது அந்த பள்ளி அரஃபாவுடைய எல்லைக்குள் அல்ல, அரஃபாவுக்கு வெளியில உள்ள ஒரு பகுதி தான் மஸ்ஜிது நமீராங்கிற பகுதி. ஏண்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கதான் குத்பா ஓதினாங்க. 2வது சுன்னத், முதலாவது என்ன? குளித்துக் கொள்வது. எங்க குளிக்கிறது? நமீரால குளிக்கிறது. 2வது சுன்னத்து அரஃபா மைதானத்துக்குள் லுகர் நேரம் ஆரம்பமானதற்கு பின்னால் நுழைவது. எப்ப நுழையணுமா? லுகருடைய நேரம் பாத சவால், சவாலுக்கு பின்னால், அதாவது சூரியன்
நடு உச்சியிலிருந்து சாய்ந்த உடனே என்ன செய்யணுமாம்? அரபாவுக்குள்ள போகணுமாம். அது சாத்தியமா எங்களுக்கு? சும்மாவுக்கு முதல் ராவோட ராவா எங்களை பெக் பண்ணிடுவான். அப்ப அதுவும் எங்களால செய்ய இயலாது. ஆனா ஆசைப்படுங்க, இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் எங்களுக்கு அந்த நன்மையை தருவார். அடுத்தது நாளைய தொழுகை. நாளைக்கு என்ன செய்வோம்? முகரையும் அசரையும் நாங்க சேர்த்து தொழுவோம். அந்த தொழுகையும் அரஃபா மைதானத்துக்கு வெளியில தான் அமையணும். விளைஜா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபால தொழல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபால நிறைய பேர் நினைக்கிற பிள்ளையான ஒரு விஷயம் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜபலுர் ரஹ்மால குத்பா ஓதினது. அங்க குத்பா ஓதுது. அடுத்தது ஸலாத்தில் நினைக்கிற அந்த மலைக்கு மேல ஏறுறது சுன்னத்து. அப்படி ஒரு சுன்னத்தே இல்ல. எல்லாம் கொள்ளுங்க. அரஃபாவுடைய மலை ஜபலுர் ரஹ்மா அதுக்கு மேல ஏறுறதோ அங்கனைக்கு நபி அலைஹிஸ்ஸலாம் குத்பா ஓதவோ அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குத்பா ஓதினது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதது வாதி உரனா. என்னிடம் வாதி உரனா. உங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்றேன்டா, மஸ்ஜிது நமீரால இமாம் தொழுவிக்கிற மெஹராப் இருக்குது. அந்த மெஹராபு அப்படியே முன்னால விழுந்தா வாதி உரனாலதான் விழு. அது அரஃபாவுக்குள்ள இடமா? அது பவுண்டரி ஆஃப் அரஃபாவுக்கு வெளியில உள்ள இடம். அது அரஃபாவுடைய இடம் அல்ல. அப்ப நல்லா விளங்குங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரத்தோட வந்து தங்கி தொழுது குத்பா ஓதி எல்லாத்தையும் முடிச்சிட்டு தான் என்ன செஞ்சாங்க? அந்த ஜபலுர் ரஹ்மா கிட்ட வந்தாங்க. அரஃபா மைதானத்துக்குள்ள என்டர் ஆயினாங்க. அப்ப அதுவும் எங்களால செய்யணுமா? நாங்க இதுக்குள்ள தொழணும். அரஃபா மைதானத்துக்குள்ளதான் தொழணும். அது மூணாவது விஷயம். மூணாவது விஷயம் தான் என்ன? இமாம் குத்பா ஓதுவார். இமாம் குத்பா ஓதணும். அரஃபால பயான் நடக்கும். ஆனால் குத்பா பொதுவாக முழு உலக மக்களுக்கும் அங்க குத்பா ஓதுவாங்க. நாங்க மசூரா பண்ணி எழும்டாது நாளைக்கு ஒரு பெரிய கூட்டம் ஒண்டா சேருவாங்க. அந்த மசூரால என்ன முடிவாகுதோ அதான் நடக்கும். முதலாவது வந்து தொழுதுட்டு தான் குத்பா ஓதுறது. அப்படியா? தொழுதுட்டு தான் குத்பா ஓதுறதா? குத்பா ஓதிட்டு தொழுகிறதா? குத்பா ஓதிட்டு தான் தொழுவோம். சரியா? நாங்க ஜும்மால ஓதுற மாதிரி அந்த குத்பா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சில முக்கியமான விஷயங்கள் அந்த குத்பால இருக்குது. அந்த குத்பாவோட நாங்க என்ன அந்த குத்பாவை இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பயான் செய்யக்கூடியவங்க அதுக்கேற்ற மாதிரி பயான் செய்வாங்க. அடுத்தது நாலாவது விஷயம் வந்து தொழுது முடிஞ்ச உடனே குத்பாவுக்கு பின்னால தொழுகை நடக்கும். தொழுது முடிஞ்ச உடனே என்ன செஞ்சிடணும்? அரஃபாவுல நாங்க துஆவுக்கு ரெடி ஆகிறோம். லேட் பண்ண கூடாது. நாலாவது வந்து அரஃபாவில் தரிக்கிற விஷயம். ஏன் அதை சொல்றாங்கன்னா அரஃபாக்கு வெளியே தானே இதெல்லாம் நடக்கும். அதுக்கு பிறகு உடனே அரஃபாவுக்குள்ள வந்து தங்குறதுக்கு ரெடி ஆயிடணும். அஞ்சாவது விஷயம் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஜபலுர் ரஹ்மாவுக்கு பக்கத்துல நல்லா விளங்குங்க. ஜபலுர் ரஹ்மாவுக்கு மேல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறல. அந்த மலைக்கு பக்கத்துல சில கற்கள் இருந்துச்சாம். அந்த கற்களுக்கு பக்கத்துல தான் அவங்க ஒட்டகத்துக்கு மேல உட்கார்ந்துதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டுக்கிறாங்க. ஆனா அந்த கல் எது எங்கனைக்கு இருக்குது அது கிட்ட போகலுமா அதெல்லாம் தெரியாது. எதுவும் குறிப்பில்லை. முடிஞ்சவங்க என்ன செய்யலாம்? அங்கனைக்கு போகலாம். அது இல்லாட்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க வகஃப்து ஹாஹுனா, நான் இங்கே நிற்கிறேன். ஆனால் அரஃபத்து குல்லுஹா மௌகிஃபுன், நீங்க அரஃபா மைதானத்துல எங்கே நின்றாலும் அது செல்லுபடியா. அரஃபால அந்த 10 கிலோமீட்டர் நான் சொன்னேன் அகலம் நீளம், அந்த பகுதிக்குள்ள நாங்க எங்க நின்றாலும் அது அரஃபாவுடைய மைதானம் தான். நாளைக்கு என்ன நேர காலத்தோடய இந்த பாகிஸ்தானிகள் இந்த சூடானிகள் எல்லாம் போயிட்டு அந்த மலையில டென்ட் அடிச்சிருவாங்க. அவங்க நினைக்கிற என்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மலைக்கு மேல ஏறினாங்க. அந்த மலையை அடையாளப்படுத்துறதுக்கு ஒரு தூண் வச்சிருக்கிறாங்க. ஒரு தூண். அதை நினைக்கிறான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்ற இடத்துக்கு அடையாளமாகத்தான் அந்த தூண் என்று சொல்லி பிள்ளையாக நினைக்கிறான். அப்படி எல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த மலைக்கு மேல ஏறுவதோ அழகாக இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல் மஜ்மூ ஷரஹுல் முஹத்தப் அதே போல கிதாபுல் ஈவா ஃபீ மனாசிகில் ஹஜ் வல் உம்ரா எல்லாத்தையும் எழுதுறாங்க. லா யுஸன்னு ஸுஊது இலைஹா, அந்த மலைக்கு மேல ஏறுறது சுன்னத்தா? சுன்னத்தில். அது நல்லா விளைக்கலுங்க.
அதுக்காக நாளைய நாளை சிலாக்கள் என்ன செய்யற அந்த மலைக்கு மேல ஏறதுக்காக வெயில்ல போய் டயர்டாகி துவா கேட்காம போய் கஷ்டப்பட்டு நீங்க வந்தது நாளைக்கு துவா கேட்கறது. வெயில்ல கஷ்டப்பட்டு டயர்டாகி நீங்களோ அதுக்கு பின்னால துவா கேட்கல தூங்கத்தான் வேணும். அதனால உங்களோட உடம்புடைய கெப்பாசிட்டி அது உங்களுக்கு தான் தெரியும். அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட நாளை அமைச்சு கொள்ளுங்கள். ஆறாவது துஆவை ஸ்டார்ட் பண்றது. ஆறாவது என்ன? பாத சவால். நீங்க அரஃபாவுல போய் நின்றதுக்கு பின்னால காலை நேரம் இருக்குது. லுஹருக்கு முன்னால் உள்ள நேரத்துல திக்ர் செய்யலாம், தல்பியா ஓதலாம், குர்ஆன் ஓதலாம், வேண்டிய அமல்கள் செய்யலாம். ஆனால் லுஹருக்கு பின்னால குத்பாவுக்கு பின்னால நீங்க சாப்பிடுவீங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு பின்னால அதிகமாக நீங்க ஈடுபட வேண்டிய அமல் என்ன? துஆவுடைய அமல். அதுக்காகத்தான் என்ன செய்யற? தொழுகைய நேரத்தோட சேர்த்து சுருக்கி தொழுற. அதுக்கு பின்னால மகரிப் வரைக்கும் நீங்க செய்ய வேண்டிய அமல் என்ன? துஆவுடைய அமல் மட்டும்தான், வேற அமல் ஒன்றும் இல்லை. அதுதான் மெயினாக செய்ய வேண்டிய அமல். இடைக்கிடைக்க ஒரு எடுத்துக்கொள்ளலாம், திக்ர் செஞ்சு கொள்ளலாம். ஏழாவது துஆ கேட்கும் போது முடியுமான அளவுக்கு கிப்லாவை முன்னோக்கி துஆ கேட்கிறது. எட்டாவது அரஃபாவில் தங்கக்கூடியவர்கள் நோன்பு பிடிக்க கூடுமா கூடதா? நோன்பு பிடிக்காம இருக்கிறது தான் சுன்னத்து. அரஃபால இல்லாதவங்க, ஹஜ்ஜிக்கு வராதவங்க என்ன செய்வாங்க? அவங்க நோன்பு பிடிப்பாங்க. ஒன்பதாவது துஆவுல அமல்ல ஈடுபடும் போது கல்வி எப்படி இருக்கணும்? ஹாதிரல் கல்ப். கல்புல துனியாவுடைய வேற தொழிலுடைய அந்த இந்த பிரச்சனை எல்லாம் கல்புல இருக்க கூடாது. முழுக்க முழுக்க கல்புல அல்லாஹ்வுடைய சிந்தனை இருக்கும். அல்லாஹ்வுடைய சிந்தனையோட தான் நாளைய அரஃபாவுடைய நாளை நீங்கள் கழிக்க வேண்டும். துஆ, அரஃபாவுடைய துஆ நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்க, அஃதலு துஆஇ யௌமு அரஃபா. துஆக்களில் சிறந்தது அரஃபாவுடைய நாட்களில் கேட்கக்கூடிய துஆ. வஅஃதலு மா குல்து அன வன் நபியூன. நானும் ஏனைய நபிமார்களும் சொன்ன ஆக சிறந்த வார்த்தை சொல்லுங்க, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இந்த திக்ர் தான் நாளைக்கு அரஃபால ஓதுற திக்ர், ஆக சிறப்பான திக்ர். அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபாவுடைய நாள்ல அதிகமாக கேட்ட ஒரு துஆ என்ன துஆ? அல்லாஹும்ம லக்கல் ஹம்து கல்லதி தகூல் வ கைரம் மிம்மா நகூல். அல்லாஹும்ம லக்க ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி வ இலைக மஆபி வ லக ரப்பி துராசி. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அதாபில் கப்ரி வ வஸ்வஸத்திஸ் ஸத்ரி வ ஷதாத்தில் அம்ரி. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஷர்ரி மா தஜீஉ பிஹிர் ரீஹு. இதுவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபாவுடைய நாளில் ஓதின சுன்னத்தான ஒரு துஆ. அதே போல தல்பியா சொல்றதும் என்ன? ஒரு உயர்ந்த சுன்னத்து. அதிகமாக தல்பியா ஓதுறது. அதே போல ஒரு விஷயத்தை எச்சரிக்கிறாங்க, இந்த நாள்ல அதிகமாக என்ன செய்யப்படாது, எச்சரிக்கக்கூடிய முக்கியமான விஷயம் தான் நாங்க வளமையா சொல்றத போல எந்த பாவமும் செய்யாமல் உங்களை பாதுகாத்துக் கொள்ளும். அரஃபாவுடைய நாள்ல எந்த பாவம், ஒரு நாள் ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அரஃபாவுக்கு வராங்க. அந்த அரஃபாவுடைய நாள்ல இருந்து கொண்டு ஒருத்தன் பிச்சை கேட்கிறான். ஒரு பிச்சைக்காரர் பிச்சை கேட்கிறார். சொன்னாங்க, அடே மடையனே, அல்லாஹ் கிட்ட உலகமே கேட்கிற நாள்ல நீ மனுஷன் கேட்டுக்கொண்டிருக்கிறீ. அப்ப சிலாக்களுக்கு அரஃபா முழங்குறதுல முஸ்தலிஃபா முழங்குறதுல அங்கேயும் அடிபடி பட்டு சாகுற.
ஆகையால ஷைத்தான் பல முறையில வருவான். உங்களை பாதுகாத்து கொண்டு நாளைய நாள அல்லாவுக்கு பொருத்தமாக என்ன செய்யுங்க, கலிங்க. 11வது விஷயம் துவா கேட்கக்கூடிய நேரத்துல கொஞ்சம் வெயில்ல நிக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா கேட்டாங்க எப்படி? கொஞ்சம் வெயில் படுற மாதிரி. வெயில் பட்டு உங்களுக்கு டயர்டாகும் கஷ்டமாகும் இருந்தா நீங்க சுன்னத்தை ஹயாத்தாக்குறதுக்காக வேண்டி கொஞ்ச நேரம் வெயில்ல நின்று துவா கேட்டுட்டு மர என்ன செய்யுங்க, நிழல்ல நின்று வேண்டிய அளவுக்கு இன்ஷா அல்லாஹ் துவா கேட்கலாம். 12வது விஷயம் சூரியன் மறையும் வரைக்கும் துவா கேட்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? ஹத்தா காப குர்சு ஷம்சி, சூரியன் முழுமையாக மறையும் வரைக்கும் அரஃபாவுடைய மைதானத்திலே துவா கேட்டார்கள். 13வது அந்த நாளிலே சொல்றாங்க லியஹ்தர் குல்லல் ஹதர், ரொம்ப கவனமாக இருங்க. மினல் முகாசமா, தர்க்கம் செய்வது, வல் முஷாத்தமா, ஒருவருக்கொருவர் ஏசுறது, வல் முனாஃபரா, ஒருவருக்கொருவர் வெறுப்பு காட்டுவது, வல் கலாமில் கபி, கெட்ட வார்த்தைகள் பேசுவது. எந்த அளவுக்கு என்றால் ஆகுமான பேச்சை கூட தவிர்ந்து கொள்ளுங்கள். நாளைக்கு பேசிக்கிட்டு இருக்கிற நாள் அல்ல, குறிப்பாக பெண்கள் நாளைக்கு பேசி இருக்கிற நாள் அல்ல, நாளைக்கு அமல் செய்யக்கூடிய நாள். நீங்க நாளைக்கு தஹஜ்ஜத்திலிருந்தே அரஃபாவுக்கு ரெடி ஆயிரும். நான் சொல்ல கடைசியில சொல்லுவேன், நாளைக்கு தஹஜ்ஜத்துடைய தொழுகையிலிருந்து நாங்க என்ன செஞ்சிடணும், அரஃபாவுடைய நாளுக்காக வேண்டி நாங்க ரெடி ஆகிடணும். 14வது விஷயம், ஏழுமான மற்ற நல்லமல்கள் செய்யலாம். என்னது? சதக்கா கொடுக்கலாம், ஒருத்தருக்கு உதவி செய்யலாம், வயசாளி வந்திருப்பாங்க அவங்கள கொஞ்சம் உதவி செய்யலாம். இதெல்லாம் என்ன செய்யுங்க, கட்டாயம் பேணுங்க. நாளைய நாள் அதிகமாக அங்க வேலை செய்யறவங்க இருப்பாங்க, சவுதி சல்லிகளை மாத்தி வச்சு கொண்டு அவங்களுக்கு ஏழுமானவங்க சதக்காக்களை கொடுங்க. இது அரஃபாவுடைய நாள்ல செய்ய வேண்டிய முக்கியமான ஆதாபுகள், சுன்னத்துகளை நாங்க என்ன செய்யணும், ஞாபகப்படுத்தினோம். இத மறுவா நீங்க கேட்டு அல்லது உங்களோட சிந்தனைக்கு எடுத்து இன்ஷா அல்லாஹ் நீங்க என்ன செய்யுங்க, நாளைக்கு அமல் செய்யறதுக்கு இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்யுங்க. அடுத்த விஷயம் தான், நாளைக்கு தஹஜ்ஜத்துல இருந்து நீங்க என்ன செய்யணும், ரெடி ஆகணும். அதுக்கு நீங்க என்ன செய்யுங்க, கொஞ்சம் இரவுல ரெஸ்ட் எடுங்க முதலாவது. 2வது சஹருடைய நேரத்துல எழும்புங்க, தஹஜ்ஜத்துடைய நேரத்துல எழும்புங்க. எழும்பி 3வது தஹஜ்ஜத் தொழுகையை தொழுங்க. சுஜூதுலையும் ருக்கூலையும் எல்லா நிலைகள்லையும் அல்லாஹ்விடத்துல நீங்க துஆ செய்யுங்க. 4வது ஃபஜ்ர் தொழுகைக்கு முன்னால உள்ள அந்த நேரம், தஹஜ்ஜதுக்கும் ஃபஜ்ர் தொழுகைக்கும் உள்ளாமல உள்ள அந்த நேரத்துல அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யுங்க, அதிகமாக துஆ செய்யுங்க. 5வது ஃபஜ்ர் தொழுகைக்கு ரெடி ஆகிறதுக்கு முன்னால என்ன செய்யுங்க, அதிகமாக என்ன எல்லா விஷயம் அழகான முறையில செஞ்சு உதுவுடைய துஆ இருக்குது. என்ன துஆ? அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபீன் வஜஅல்னி மினல் முத்தطهிரீன். இந்த துஆ ஓதினா சொர்க்கத்துடைய 8 வாசல்களும் திறக்கப்பட்டு அவர் விரும்பின வாசலால சொர்க்கம் போகலாம். புகாரில வருது. அவன் உது எடுத்து அந்த துஆ ஓதுறது, அதுக்கு பின்னால ஃபஜ்ருடைய சுன்னத்து தொழுகிறது, அதுக்கு பின்னால ஃபஜ்ர தொழுகிறது. ஃபஜ்ர் தொழுகிட்டு என்ன செய்யறது, திக்ர்ல ஈடுபடுறது, தஸ்பீஹ்ல ஈடுபடுறது, துஆவுல ஈடுபடுறது. அதுக்கு பின்னால சூரியன் உதிச்சத்தோட இஷ்ராக் தொழுகிறது. தொழுகிட்டு என்ன செய்யறது, தேவண்டு சென்னா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம். இந்த அரஃபாவுடைய அமல் ஆரம்பமா எப்ப? புகர்ல இருந்து மகரிபு கடையில, புகர்ல இருந்து மகரிப் வரைக்கும் தான் அரஃபா. நான் சொன்னேன், அரஃபாவுல 2 நிபந்தனை. ஒன்று, அவர் இபாதத்துக்கு தகுதியானவராக இருக்கணும். 2வது, ஜவால் புகருக்கு பின்னால் இருந்து மகரிபு கடையில அவர் அரஃபால இருக்கணும். அப்பதான் அவர் அரஃபா என்ன செல்லுபடியாகும் என்பதாக இது ஏற்றமான கருத்து. அடுத்த விஷயம் நல்லா அழகா ரெஸ்ட் எடுத்துட்டு இன்ஷா அல்லாஹ் அரஃபாவுடைய அந்த நாளுடைய
அமல்களுக்காக நீங்க தயாராகுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை வைத்து ரொம்ப பெருமதியான ஒரு குத்பாவை நிகழ்த்தினார்கள். நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் அது சம்பந்தமாக எல்லாம் பேசுவாங்க, அதெல்லாம் சொல்லுவாங்க, அதுல சொல்லப்பட்ட விஷயங்களை சொல்லுவாங்க. அந்த குத்பால என்னென்ன வசியத்துகள், என்னென்ன சாட்சிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எடுத்தாங்க, என்னென்ன வசியத்துகள் எங்களுக்காக செஞ்சாங்க. கடைசியாக அந்த அரஃபாவுடைய நாள்லையும் அவங்க எங்களிடத்துல வேண்டிக் கொண்ட விஷயம் என்ன, அந்த மைதானத்துல வச்சுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மார்க்கத்தை பூர்த்தியாக்கினான். அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் குர்ஆன் வசனத்தை இறக்கினான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கு இருந்து கொண்டுதான் என்ன செஞ்சாங்க, சொன்னாங்க, இது என்னுடைய கடைசி ஹஜ்ஜாக இருக்கலாம், இதுக்கு பின்னால் நான் ஹஜ் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்காது என்று சொன்னாங்க. கிட்டத்தட்ட அந்த துல் ஹஜ் மாசம் முடிஞ்சு 80 நாட்களுக்கு இடையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போய்ட்டான். அப்ப நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய கடைசி ஹஜ்ஜி அந்த அரஃபா மைதானம். இதெல்லாம் சிந்தனையில வச்சு இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யுங்க, அந்த அரஃபாவுடைய நாளை இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக கழிக்கிறதுக்கு முயற்சி செய்வோமா இன்ஷா அல்லாஹ். அடுத்தது அரஃபால இருந்து முஸ்தலிஃபாக்கு போறது. அது எப்ப போறது? நாளைய நாள் இரவு முஸ்தலிஃபால. நான் சுருக்கமா சொல்றேன், நிறைய விஷயங்கள் இருக்குது. நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் 7 மணி சொன்னா அதை பார்ப்போம். எல்லாத்தையும் கொட்டி 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 இருந்தா உங்களுக்கு எல்லாம் குழம்பி போயிடுது. நாளைய நாள் இன்ஷா அல்லாஹ் அரஃபாவுல தங்கிட்டு மகரிபுக்கு பின்னால எங்களை என்ன செய்வாங்க, முஸ்தலிஃபாவை கொண்டு போவாங்க. முஸ்தலிஃபால இரவு தரிக்கிறது அது சுன்னத்தா ஃபர்லா வாஜிபா? அரஃபா ஃபர்லு ருக்குன், முஸ்தலிஃபால தங்குறது வாஜிப். அப்ப யாராவது முஸ்தலிஃபால தங்கல்ல என்று சொன்னா அவருடைய தண்ட குற்றம் என்ன? ஒரு ஆடு அவர் குர்பான் கொடுக்கணும். அப்ப முஸ்தலிஃபாவும் ஹரத்துடைய எல்லைக்கு வெளியில உள்ள பகுதி தான், ஹாரிஜ ஹத்துல் ஹரம். அந்த முஸ்தலிஃபால நாங்க இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம், அரஃபாவுல மகரிபுக்கு பின்னால அரஃபால மகரிப தொழாம நாங்க என்ன செய்வோம், முஸ்தலிஃபாவுக்கு போவோம். முஸ்தலிஃபால போய் அங்க மகரிபையும் இஷாவையும் சேர்த்து தொழுவோம் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு பின்னால அது ஒரு திறந்த வெளி, திறந்த மைதானம். அங்கே நாங்க என்ன செய்வோம், இரவு தரிப்போம். அங்கே நாங்க என்ன செய்வோம், அடுத்தண்டு பெருநாளுடைய தினம் ஜம்ரத்துல் அக்கபா பெரிய சைத்தானுக்கு கல்லடிக்கிறதுக்காக வேண்டி முஸ்தலிஃபால கல்லு புறக்கிறது சுன்னத்து. முஸ்தலிஃபால கல்லு புறக்கிறது சுன்னத்து. எத்தனை கல்லு நாளைக்கு அடிக்கிறது, பெருநாள் அன்னைக்கு அடிக்கிறது? 7 கல்லு. அந்த 7 கல்ல புறக்கிறாம ஒரு 8 9 புறக்கி வச்சுக்கோங்க. ஒன்று விழுந்தாலும் எக்ஸ்ட்ராவா அடிக்கிறது, சரியா? அதோட என்ன செய்வோம், நாங்க முஸ்தலிஃபால ஃபஜ்ர் வரைக்கும், பெருநாளுடைய தினம் ஃபஜ்ர் வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் முஸ்தலிஃபால இருப்பாங்க. நோயாளிகள், சுகம் இல்லாதவங்க, அவங்களுக்கு முன்கூட்டி போற ஏற்பாடுகள் இருந்தா அவங்களை அனுப்பி வைப்பாங்க. மத்த எல்லாரும் என்ன செய்வாங்க, முஸ்தலிஃபால தங்கி அழகான முறையில அது பெருநாள் அன்று இரவு அமல் செய்யக்கூடிய நாள். தஹஜ்ஜத், இஸ்திக்ஃபார், தல்பியா எல்லாத்தையும் ஓதி இன்ஷா அல்லாஹ் அன்றைய இரவு அங்க தங்கிட்டு ஃபஜ்ர தொழுதுட்டு இன்ஷா அல்லாஹ் உடனே முஸ்தலிஃபால இருந்து நாங்க மினாவுக்கு நடந்து வருவோம். எப்படி நடந்து அப்படியே நேரா போவோம் இன்ஷா அல்லாஹ். போயிட்டு ஜம்ரத்துல் அக்கபால கல்லடிச்சிட்டு, கல்லடிக்க போகல தக்பீர் சொல்ற, தல்பியா சொல்றியா? தக்பீர் தான் சொல்ற. கல்லடிச்சிட்டு முடிய வலிச்சிட்டு இன்ஷா அல்லாஹ், முடிய வலிச்சதுக்கு பின்னால எங்கட தஹல்லுல் அவ்வல், நாங்க எங்கட எகராத்தை கலட்டலாம், மனம் பூசலாம், அத்தர் பூசலாம், தலைய மூடலாம், பெண்கள் முகத்தை மூடலாம். ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் செய்யலாது. என்னது? கணவன் மனைவிக்கு ஒரு விடிய. இது முழுமையா ஹஜ் முடிஞ்சதுக்கு பின்னாலதான் செய்யலாம். அது அல்லாம மத்த எல்லாமே எங்களுக்கு ஹலாலாக மாறிடும். முடிய வலிச்சிட்டு இன்ஷா அல்லாஹ் இங்க ரெடி ஆயிட்டு முடியுமானவங்க கட்டாயம் இதான் சுன்னத்தான முறை. முடிய வலிச்சதுக்கு முதல்ல என்ன செஞ்சிடணும், குர்பான் அவங்க கொடுப்பாங்க, அது எங்களுக்கு சம்பந்தம் இல்லையே. அதுக்கு பின்னால நாங்க ஹரத்துக்கு போய் தவாஃபுல் இஃபாதா, அது ஃபர்லா வாஜிபா சுன்னத்தா? ஃபர்லு. தவாஃபுல் இஃபாதா செஞ்சிட்டு அதை தொடர்ந்து சை, அதுவும் ஃபர்லு. அதை முடிச்சிட்டு இன்ஷா அல்லாஹ் நாங்க மினாவுல அன்றைய இரவு தரிப்பது வாஜிப். அடுத்தண்டை கல்லடிக்க போறது வாஜிப். 3 சைத்தானுக்கும் அடிப்போம். அதுக்கு அடுத்தண்டைக்கும்
3 சைத்தானுக்கு மடிப்போம். அதோட அதற்கடுத்தண்டு நிற்பது சுன்னத்து. விரும்பியவங்க நிப்பாங்க, விரும்பாதவங்க யௌமுன் நஃப்ல் சானியில என்ன செஞ்சிருவாங்க, குரூபுக்கு முன்னால, சூரியன் மறைறதுக்கு முன்னால இந்த மைதானத்துல இருந்து, மினாவில இருந்து அவங்க அசீசியாவுக்கோ காக்கியாவுக்கோ போய்த்துருவாங்க. இது சுருக்கமான விஷயம். அடுத்தடுத்த உள்ள அமல்கள் அந்தந்த நாட்கள்ல இன்ஷா அல்லாஹ் நாங்க பார்ப்போம். இது சம்பந்தமான ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா, டவுட்டுகள் இருந்தா இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் கேட்டு இன்ஷா அல்லாஹ் தெளிவெடுத்துக் கொள்ளும். இன்னைக்கு ராவுக்கு இன்ஷா அல்லாஹ் அதை கொஞ்சம் சொல்லி கொண்டா நல்லது. ஹஸ்ரத் இன்னைக்கு நைட்டுக்கு அரஃபாவுக்கு போறதுக்கு ரெடியா இருந்து கொண்டா சரி. எல்லாரும் அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. எந்த நேரம் பஸ் வருமோ உங்களோட ஏஜென்ட் ஓனர்மார் இன்ஷா அல்லாஹ் அது உங்களுக்கு தகவல் தருவாங்க. இன்ஷா அல்லாஹ் அரஃபாவுக்கு போறதுக்கு என்ன கொண்டு போறது, எப்படி போறது, எல்லா விஷயங்களையும் கொஞ்சம் ஞாபகப்படுத்துவாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க ரெடி ஆகி கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை அரஃபாவுடைய நாள அல்லாஹ் எங்கட எல்லா தேவைகளையும் பூர்த்தியாக்கி எங்கட ஹஜ்ஜிகளை கபூல் செஞ்சு நாங்க அல்லாஹ்விடத்துல உயர்ந்த அந்தஸ்தை அடையக்கூடிய நாளாக எங்களுக்கு ஆக்கி தருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك.